சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு. குரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரியவர்களே, சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய பொது தலைப்பிலே நாம் இன்றைக்கு மனிதநேயத்தை கடந்து என்கின்ற தலைப்பிலே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவது நம்முடைய சனாதனம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான செய்தி, இந்த பிரபஞ்சத்தை அன்பாலே வெல்வது, இந்த பிரபஞ்சத்திலே அன்பு செலுத்துவது. அப்படித்தான் நாம் இந்த பிரபஞ்சத்திலே மனித நேயம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள், மனித நேயத்தோடு வாழ வேண்டும், மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய சனாதனம் இருக்கிறதே இந்த மனித நேயத்தை எல்லாம் கடந்து, இந்த மனித நேயத்தை எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நிற்கிறது. எங்கே என்று சொன்னால், உயிரற்ற பொருள்களின் மீதும் அன்பு செலுத்துங்கள், உயிருள்ள பொருளின் மேலும் அன்பு செலுத்துங்கள், செடி கொடிகளின் மீதும் அன்பு செலுத்துங்கள், விலங்குகள் மேலே அன்பு செலுத்துங்கள். அப்படித்தான் இந்த இந்த பாதை நமக்கு மிக அற்புதத்தை சொல்லித் தருகிறது. யாரெல்லாம் எப்படியெல்லாம் அன்பு செய்தார்கள். சாதாரணமாக இப்பொழுது பார்க்கிறோம், பித்ரு வழிபாடு, நாம் அமாவாசை அன்றைக்கு வழிபாடு அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்தால் தான் நன்றாக இருக்கலாம், ஜாதகத்திலே பித்ருதோஷம் இருக்கிறது, ஆகையினாலே நீங்கள் பசுமாற்றுக்கு அகத்திக்கீரை கொடுங்கள் என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள் என்று எல்லோரும் அமாவாசை அன்றைக்கு பார்த்தால் கையிலே ஒரு அகத்திக்கீரை கட்டு வைத்து கொண்டு பசுமாட்டை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமாவாசை வந்த நாளை அறிந்து கொண்டு பசுமாடு என்ன செய்கிறது, இவர்களிடத்திலிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறது. அமாவாசை அன்றைக்கு மட்டும் பசுமாற்றுக்கு அகத்திக்கீரை என்ற ஒரு அடிப்படையை வைத்து கொண்டால் எத்தனை பசுமாடுகள் அவ்வளவு அகத்திக்கீரை எப்படி சாப்பிட முடியும் என்று யோசித்திருக்கிறோமா? அது அல்ல நம்முடைய விஷயம். அந்த பரிகாரத்திற்காக, அந்த அமாவாசைக்காக நாம் செய்வதல்ல அதன் மேலே இருக்கக்கூடிய அன்பு. எல்லா நாளும் கொடுக்கலாம், எல்லா நாளும் அவற்றை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். எந்த உயிருக்கு நாம் தர வேண்டுமோ, யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவற்றை தருவது. சாதாரணமாக சொல்லுவதுண்டு, தண்ணீர் பந்தல்கள் வைத்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்காக தண்ணீர் பந்தல் அமைத்த காலங்கள், உணவு விடுதிகள் இல்லாத காலத்திலே சத்திரங்கள் வைத்த காலங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு உணவும் தண்ணீரும் வியாபாரமாக மாறிப்போய்விட்டது. அது காலத்தால் தவிர்க்க முடியாத விஷயம். ஆனால் எப்படி நமக்கு தண்ணீர் வேண்டுமானால் நாம் விலை கொடுத்து வாங்கி குடிப்பதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டோமோ, அதே போல இந்த கால ஓட்டத்திலே, கால வெள்ளத்திலே விலங்குகள், பறவைகள் என்ன செய்யும் என்று நாம் யோசித்து பார்ப்பதே இல்லை. கோடை காலமானால் தவிக்கின்றன அவைகள் எல்லாம். ஏனென்றால் நாம் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை என்று சாலைகளை பிரம்மாண்டமாக அமைத்துவிட்டு நம்முடைய வாகனங்களிலே என்ன எழுதி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று எழுதி வைத்திருக்கிறோம். மரங்களை எல்லாம் வெட்டி விட்டோம். மரங்களை எல்லாம் வெட்டி விட்ட பிறகு அந்த பறவைகள் எங்கே போகும், அந்த விலங்குகள் எங்கே போகும், அவைகளெல்லாம் தண்ணீருக்கு என்ன செய்யும் யோசித்து பார்க்கிறோம். ஆகையினாலே ஒரு சிறியதான ஒரு நம்மாலான என்ன ஒரு முயற்சி எப்படி செய்யலாம் என்று சொன்னால், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பழைய பாத்திரம், அந்த பாத்திரத்தை எடுத்து சுத்தம் செய்து அதிலே தண்ணீரை நிரப்பி நம்முடைய போர்ட்டிக்கோவிலோ அல்லது நம்முடைய வீட்டினுடைய மொட்டை மாடியிலோ தண்ணீரை நல்ல தண்ணீராக நிரப்பி அதிலே கொண்டு போய் வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, இந்த தண்ணீர் பறவைகளுக்காக நான் வைத்திருக்கிறேன், சிறிய விலங்குகளுக்காக வைத்திருக்கிறேன், ஆகையினாலே அவைகள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த தண்ணீரை வைக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக கொண்டு வச்சோம், 3 நாள் 4 நாள் குடிக்கவே இல்லை, அது அப்படியே பழசா அப்படியே கிடக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடித்தாலும் குடிக்காவிட்டாலும் அதை கழுவி சுத்தம் செய்து பிரார்த்தனையோடு வைத்தால் ஒரு 4 நாட்கள் 5 நாட்களிலே என்ன ஆகும் என்று சொன்னால், நிறைய பறவைகளோ அல்லது அணில் போன்ற சின்ன சின்ன விலங்குகளோ அதிலே வந்து தண்ணீரை குடிக்கும். நாம் பெரிய தண்ணீர் பந்தல் வைத்த காலங்களை யோசித்து பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நம்மால் செய்ய முடிந்த மிக சிறிய செயல்கள். காஞ்சி பெரியவர்கள் சொல்வார்கள், ரோட்டில் போகிற பொழுது ஒரு கல் இருந்தால் தூக்கி ஓரமாக போடுங்கள், ஒரு முள் இருந்தால் தூக்கி ஓரமாக போடுங்கள், அதுவே மிகப்பெரிய தர்மம் என்று சொல்வார்கள். பல சாதாரணமான நடுத்தரமான ஊர்களிலே பார்த்தால் சாலைகளிலே இன்றைக்கும் கூட பைப் வசதிகள் இருக்கிறது.
தண்ணீர் குடத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு தண்ணீரை திருகிவிட்டு அவர்கள் வேறு வேலையாக உள்ளே போய்விடுவார்கள். அந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். நம்மாலான முயற்சி என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த தண்ணீர் பைப்பை நிறுத்தி வைக்கலாம். பல அரசு அலுவலகங்களிலே அல்லது நம்முடைய வீடுகளிலே கூட ஆளில்லாத இடங்களிலே மின்விசிறிகள் சுழன்று கொண்டே இருக்கும். விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும் விடிந்த பிறகும் கூட. நாம் என்ன செய்யலாம்? அவற்றையெல்லாம் நிறுத்தி மின்சாரத்தை பாதுகாக்கலாம். இவையெல்லாம் கூட எதுதான் என்று சொன்னால், நாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது, உயிர்க்குலத்தின் மீது, இந்த மனித சமுதாயத்தின் மீது அக்கறையும் அன்பும் உடையவர்கள் என்பதற்கான வெளிப்பாடு. அப்படிப்பட்ட வெளிப்பாட்டினுடைய நோக்கம்தான் நாம் நம்முடைய பெரியவர்கள் எப்படியெல்லாம் இந்த விலங்குகளுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். சிபி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னனுடைய வரலாறு எல்லோரும் அறிந்த வரலாறு. ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடையிலே இருக்கக்கூடிய சதைப்பகுதியை எடுத்து அந்த திராசிலே வைத்து, அந்த திராசு சரியாகாத பொழுது தன்னையே அதிலே அமர்த்தி கொண்டு தன் உயிரையே அந்த புறாவுக்காக தருவதற்காக அவன் காத்திருந்தான். இந்த வரலாறு நீளமானது. தன் உயிரையே ஒரு புறாவுக்காக ஒரு மன்னன் தருவதற்கு காத்திருந்தான் என்று சொன்னால், அந்த புறாவினுடைய வாழ்வியல் மேலே அவனுக்கு எவ்வளவு பெரிய அக்கறை இருக்கிறது என்று பார்க்கிறோம். பெரிய புராணம் இப்படி தொடங்குகிறது. யாருடைய வாழ்வில் வரலாற்றிலே தொடங்குகிறது என்று சொன்னால், மனுநீதி சோழன் என்ற ஒரு சக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது பெரிய புராணம். அதை சொல்லித்தான் சேக்கிழார் தொடங்குகிறார். மனுநீதி சோழன் என்ன செய்தான்? அந்த தேசத்திலே அவனுடைய அரண்மனையின் வாசலிலே ஒரு மணியை கட்டி வைத்திருந்தான். யாருக்காவது ஏதாவது துன்பம் விளைந்தால் மணியை அடிக்கலாம் என்று அறிவிப்பு செய்திருந்தான். யாரும் மணியை அடிக்கவே இல்லை என்று சொன்னால், அந்த தேசத்திலே யாரும் அந்த எந்த விதமான துன்பங்களை அனுபவிக்காமல் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. ஆனால் ஒரு நாள் அந்த மணி அடிக்கப்படுகிறது. வேகமாக வெளியிலே வந்து காவலர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மாடு மணியை அடித்து கொண்டிருக்கிறது. ஒரு பசுமாடு மணியை அடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புரியவில்லை. உடனடியாக ஓடி சென்று மன்னனிடத்தில் சொல்கிறார்கள். மன்னன் வந்து பார்க்கிறான், ஒரு பசுமாடு மணி அடிக்கிறது. அதுக்கு துன்பம். அவன் அந்த பசுமாட்டிற்கு பின்னாலே போகிறான். இந்த மன்னனுடைய மகன் தேரோட்டிய பொழுது பின்னாலே உள்ள அந்த சக்கரத்திலே அந்த கன்றுக்குட்டி, அதனுடைய கன்றுக்குட்டி மாட்டிக்கொண்டு இறந்து போயிருக்கிறது. உடனடியாக அந்த கன்றுக்குட்டியை எடுத்து அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அந்த பசுவை போக சொல்லலாம். அந்த பசுவிற்கு வாழ்நாள் முழுக்க அரண்மனையிலே உணவளித்து கொண்டு வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவன் செய்திகளை சொல்லவே இல்லை. இந்த பசு பட்ட வேதனை, இந்த பசுவினுடைய தாய் துடிப்பு எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து பார்க்கிறான். அந்த உணர்வுதல் இருக்கிறது அல்லவா, அந்த உணர்தலுடைய உச்சமாக அவன் செய்த செயல் என்ன என்று கேட்டால், தன்னுடைய ஒரே மகனை, சொந்த மகனை, அந்த பசு தன்னுடைய கன்றை இழந்து எப்படி துடிக்கிறதோ அந்த துடிப்பு நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மகனை, அந்த திருமகனை, அந்த இளவரசனை அந்த தேர்காலிலே படுக்க வைத்து தன்னுடைய ரதத்தை இழுத்தான். அந்த சமயத்திலே இறைவன் தோன்றினார், காப்பாற்றினார் என்பது வரலாறு. அந்த நிலைக்கு அவன் வந்திருக்கிறான் என்று சொன்னால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய உணர்தலை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பெரிய உணர்தலாக அது இருக்கிறது. ஒரு பசுவினுடைய கன்றுக்காக தன் மகனை இழக்க அவன் தயாரானான். அப்படித்தான் நம்முடைய சமயம், நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுகிறது. மனிதநேயம் மட்டுமல்ல, மனிதநேயத்தை கடந்து விலங்குகளுக்காக, பறவைகளுக்காக. இன்னும் எங்களுடைய செட்டிநாட்டு பகுதியில் ஒரு பெரிய விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்தில் நடந்து போவர்களுக்காக சுமைதாங்கி என்று ஒன்று இருக்கும். அது இன்றைக்கு பயன்படாத ஒரு சூழ்நிலையாக போய்விட்டது. பல இடங்களிலே நார்ச்சந்திகளிலே, முச்சந்திகளிலே மனிதர்கள் நடந்து போகிற பகுதியிலே 2 தூண்களை நிறுத்தி நம்முடைய தோள் உயரத்திற்காக ஒரு கல்லை மேலே வைத்திருப்பார்கள். அதில் சுமையை, தன் தோளில் இருக்கக்கூடிய சுமையை, தலை மேலே இருக்கக்கூடிய சுமையை அவர்கள் அதில் இறக்கி வைப்பார்கள். அது இன்றைக்கு பயன்படவில்லை. ஆனால் மற்றொன்று அதனையும் தாண்டி என்ன செய்வார்கள் சொன்னால், பெரிய செம்பராங்கல் என்று ஒரு கல் வகையிலே ஒன்று இருக்குது. அந்த செம்பராங்கலிலே பெரிய தொட்டியை செய்து அதை ஒரு வண்டியிலே ஏற்றி காட்டினுடைய நடுவிலே கொண்டு போய் அந்த தொட்டிகளை அப்படியே அங்கங்கே இறக்கி வைப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகள் அதிலே தண்ணீர் குடிக்க வேண்டும். மழை பெய்து அதிலே தண்ணீர் நிரம்பினால் அந்த விலங்குகள் அதிலே குடிக்கும். இன்னும் ஒன்று செய்வார்கள். அந்த செம்பராங்கலுடைய பெரிய தூணை காட்டிலே கொண்டு போய் நல்ல ஆழமாக தோண்டி அதிலே நட்டு வைத்து விட்டு வருவார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த விலங்குகளுக்கு அரித்தால்
சொரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தினவுக்கல் என்றே அதற்கு பெயர், அதை அங்கே நட்டு வைத்து விட்டு வருவார்கள். எப்படியெல்லாம் யோசித்திருக்கார்கள் பாருங்களேன். விலங்குகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் தொட்டிகளை கொண்டு வைப்பது, அதே போல் அந்த விலங்குகள் சொரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு முதுகு அரிக்கிற என்று சொன்னால் அதற்கு தினவுகளை நட்டு வைப்பது என்றால், இந்த நேயத்தினுடைய அடிப்படையை யோசித்து பாருங்கள். மனிதர்களே இல்லை, மனிதர்களை கடந்து இந்த விலங்குகளுக்கு அரிக்கிறது என்று அவர்கள் மனது அரிக்கிறது பாருங்களேன். அதுதான் சனாதன தர்மம், அதுதான் நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிற வழி. மனிதர்கள் மட்டும் வாழ்வதற்கான பிரபஞ்சம் அல்ல இது. ஒவ்வொரு உயிரினத்திற்காகவும் நம்முடைய பெரியவர்கள் எவ்வாறெல்லாம் இந்த அற்புதமான அன்பை பரப்பி இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கிறோம். இத்தகைய ஒரு வார்த்தைகளாலே வருணிக்க இயலாத பாரம்பரியத்திலே நாம் வந்திருக்கிறோம். அந்த அன்புதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அன்பு. அந்த அன்புதான் இந்த பிரபஞ்சத்தை வாழ வைக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. நாமும் எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.